ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு சூப்பரான கொரியன் கார்ன் டாக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எந்த ஈஸ்ட் ஆனாலும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட இருக்காத நீங்கள் போட்டுக்கலாம். கூட சால்ட் அண்ட் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் போடுறதுனால ஈஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட தேவையான அளவு மைதா மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பி இன்னொரு டைம் நல்லா அந்த மைதா மாவு எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா கிளியராக மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓரமாக வச்சுருங்க. இப்போது அந்த டைமில் நான் வந்து மொசரல்லா சீஸை இந்த மாதிரி ஸ்டிக்காக வெட்டி அதில் வந்து நான் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் 3 வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ்க்கு நான் வந்து வீட் ப்ரெட்டாக எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாதான் உங்களுக்கு வந்து அதில் அந்த சீஸில் கோட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த மைதா பேட்டரில் நம்ம வெட்டி வச்சுருந்தா அந்த மொசரல்லா சீஸை எடுத்து கோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து தின் லேயராகவும் கோட் பண்ணிக்கலாம், திக் லேயராகவும் கோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு மேலே எடுத்து விட்டுக்கோங்க. நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக கோட் பண்ண முடியல காய்ஸ். ஸோ நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் மேலாம் கோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக கோட் பண்ணிட்டேன். அந்த மாவில் டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏதாச்சும் நூடுல்ஸை நொறுக்கி அது பிரெட் க்ரம்ஸோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆயிலில் வந்து நம்ம வச்சுருக்க கொரியன் கார்ன் டாகை போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக ஈவனாக வேகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்துருங்க. ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டாக மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிறதுனா தொடச்சிக்கோங்க. நான் வந்து துடைக்கலை. ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இது கூட நீங்கள் கெச்சப் பார்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. இப்போ நான் இதை உங்களுக்கு இழுத்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா சீஸியாக இருக்கும். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மெயினாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.